பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் பார்க்கும்போது விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான துக்கம் நிறைந்திருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய உள்ளம் துக்கத்தினாலே வேதனையினாலே நிறைந்திருக்கலாம். வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது நீங்க லூக்கா சுவிசேஷத்துல 8வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று இயேசு சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெண் மரித்து போனாள் என்று சொல்லி அந்த குடும்பத்தினரும் உறவுகள் எல்லாம் துக்கம் நிறைந்த வீடாக காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில துக்கம் நிறைந்திருக்கிற அனுபவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கத்தை நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய துக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த இயேசு, நீங்கள் எப்படிப்பட்ட துக்கத்துல வேதனையில இருந்தாலும் அந்த வேதனை உங்களை விட்டு மாறும்படி, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி உதவி செய்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறேன். பயப்படாதீங்க, அழுகாதீங்கன்னு சொன்ன இயேசு அடுத்தது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசுவை பார்த்து எல்லாரும் நகைக்கிறாங்க. அவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிதான், இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாத்திருவாரா என்று சொல்லி ஒரு சிரிப்பும் ஒரு கிண்டலும் கேலியுமா இருக்கும். ஆனால் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் நம்புகிற இயேசு அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர் மெய் தெய்வம். அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அன்புக்குரிய இதனுடைய பிள்ளைகளே, அலங்கோலமாய் துக்கம் நிறைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் அழகுள்ளதாய் மாற்றப் போகிறார், மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாற்றப் போகிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இயேசு சொல்லுகிற வழியில நடக்க தீர்மானிங்க. அவிவிசுவாசத்திற்கு இடம் விடாதிருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் என்ன துக்கத்தோடு, வியாதியோடு, வறுமையோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிறார்களோ அவருடைய துக்கம் அவர்களை விட்டு நீங்கும்படி பரலோகத்தின் தேவன் உதவி செய்து ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.